வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. திமுக அரசு மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக பிஜேபி தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டியுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 301 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ராஜ்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சீர்திருத்தம், செயலாக்கம், மாற்றம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியா சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபியினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பிஜேபியினர் பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் விரோத போக்கினை திமுக அரசு கடைபிடித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்தும் திமுக அரசின் ஊழல்கள் குறித்தும் பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் வலியுறுத்தினார். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பிரதமர் இப்பிரச்சினையில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். இன்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கோருவது அவர்களது உரிமை என்று குறிப்பிட்டார். இருப்பினும் திமுகவை பொறுத்தவரை கூட்டணி அரசு இல்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக திரு ஐ. பெரியசாமி கூறினார். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணங்களை வசூல் செய்வது தொடர்பான புகார்கள் பெறப்பட்டால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் எச்சரித்துள்ளார். இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு போக்குவரத்து கழகத்திலே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,00,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கின்ற சூழலை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் இப்பொழுது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு பயணிக்க வருகிறார்கள். சில நீண்ட தூர பயணங்களுக்கு அரசு போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு வேண்டுமானால் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் கூடுதலாக இருந்திருக்கலாம். அது குறித்து புகார் வருகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையிலையும் துணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்விலே எங்கெல்லாம் கட்டணம் கூடுதலாக இருக்கிறதோ அந்த பேருந்துகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
அரசு திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான பிரகதி கட்டமைப்பு வசதி திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரடியாக திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணித்து வருகிறார். சம்பந்தப்பட்ட திட்டங்கள் குறித்த காலத்தில் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்கு இது உதவிகரமாக உள்ளது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக பிரதமர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் திட்டங்கள் செயலாக்கத்தில் காலதாமதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய கோரிக்கையை வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் 6வது நாளாக போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக அரசால் பாதிக்கப்படாதவர்களே இல்லை என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேற்று மாலை வட இலங்கை கடலோர பகுதிகளில் கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று நள்ளிரவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இன்று காலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுக்குறைந்து தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், நாளை 12ஆம் தேதியன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், கடலூர், அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கிடையே நாகை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது திடீர் காற்றோடு மழை பொழியும் வானிலையால் துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்பதை குறிப்பதாகும். இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கடற்கரையில் அலையின் வேகம் அதிகரித்துள்ளது. மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓரிரு தினங்களாக மாவட்டத்தில் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் கடும் குளிர் நிலவி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே பெருக்கெடுத்து ஓடிய வண்ணம் உள்ளன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்து வீடுகளில் முடங்கியுள்ளனர். பெரும்பாலானவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியில் சென்று வருகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். மாவட்டச் செய்திகள். சென்னையில் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு இன்று ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கான நுழைவுக் கட்டணம் நாளை முதல் இணையதளம் வாயிலாக மட்டுமே வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதைப் பொருள் தயாரித்தது தொடர்பாக காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் இணையதள மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் இன்று மாலை நடைபெறுவதாக இருந்த திருக்குறள் பழந்தமிழ் இலக்கிய இசை நிகழ்ச்சி கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 301 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 44 ரன் எடுத்துள்ளது. வதோதராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக டேரில் மிச்சல் 84 ரன் எடுத்தார். முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜாக்லின் ஜாக்கிம் பெர்னாண்டஸ் 3 தங்கப் பதக்கங்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. திமுக அரசு மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக பிஜேபி தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டியுள்ளார்.
நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 301 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.